அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம ஹங்கர் டு ஃபிங்கர் சேனலில் இன்றைக்கி பருப்பு பொடி ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பருப்புகளெல்லாம் கழுவி காய வச்சுக்கலாம். அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு கடலை பருப்பை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பாசிப்பருப்பு, நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பொட்டுக்கடலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தீயாமல் எல்லாத்தையும் பதமாக வறுத்து எடுக்கணும். அதையும் நம்ம தனியாக ஆற வச்சுக்கிறோம். அடுத்தது உளுந்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டு அதையும் வறுத்து ஆற வச்சுக்கிறோம். அடுத்தது இது துவரம்பருப்பு தான் நம்மளுக்கு நிறையா தேவை. இது கிட்டத்தட்ட ஒரு உழக்கு போட்டிருக்கேன் நான். இதில் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடணும். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கல் உப்பு, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்குங்க. அது நெடி அடிக்காமல் இருக்கும் அந்த உப்பு சேர்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் லேசாக வறுத்துட்டு அதையும் நம்ம ஆற வச்சுக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட்டி பெருங்காயம் சேர்த்து அதையும் வறுத்துக்கிறோம். அதையும் நம்ம வறுத்து இந்த கலவையோடு சேர்த்து ஆற வச்சுக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருந்தோம். அதையும் எடுத்து நம்ம இந்த வாணலியில் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து அதையும் நல்லா பொரிகிற மாதிரி இருக்குது. அதையும் நம்ம தனியாக ஆற வச்சுக்கிறோம். அடுத்தது பூண்டு ஒரு 20 பல் பூண்டை அதை இடித்து நம்ம எண்ணெயிலேயே வறுத்து நல்லா கலர் மாற வரையும் வறுத்து தீயாமல் கலர் மாற வரையும் வறுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ இந்த கலவையெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு நம்ம மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா, கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிக்கணும். ரஃப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு, பருப்பு கலவை இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு தடவையும் பருப்புகளையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு தடவை ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன். செகண்ட் டைம் பருப்புகள்லாம் சேர்த்து தனியாக ஒரு பேட்ச் அரைச்சி நம்ம அந்த கடாயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உப்பையும் சேர்த்து வறுத்துட்டதுனால நம்மளுக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்கும். அப்படி சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா நெய்யை சூடாக உருக்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சைட் டிஷ்ஷாக நான் வாழைக்காய் வறுவலும் வத்தலும் வச்சுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்க முடியாத நேரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி பருப்பு பொடியை நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியான ரெசிப்பியாக இருக்கும். அது இல்லாமல் பருப்பு ரொம்ப நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச்சானது. அதனால் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே இது சாப்பிடலாம். கூட ரசம் வச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு செரிமான கோளாறுகள் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இதில் நம்ம செரிமானத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம இந்த பொடியை வறுத்து அரைச்ச பொடியை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் அளவுக்கு வந்துச்சு. இதை நம்ம மூடி நம்ம ஏர்டைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.